தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படும் பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். இந்த காலை வேளையிலும் தொடர்ச்சியாக நாம் சிந்தனைகளின் மாற்றம் என்கிற தலைப்பிலே நாம் பேச போகிறோம். சிந்தனையை குறித்து பல நாட்களாக, பல வாரங்களாக, மாதங்களாக நாம் கற்று வருகிறோம். உண்மையாகவே உங்களுக்கு மனதும் சிந்தனை குறித்ததான வேத பாடம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எண்ணங்கள் எப்படி மாற வேண்டும்? முதலாவதாக 12 தலைப்புகளை நாம் பார்த்தோம். சிந்தனை, மனம் புதிதாக்கப்படுவது. உங்கள் கரங்களில் அந்த குறிப்புகள் இருக்கிறது. அதன் பின்பதாக பிசாசு சிந்தனையை தாக்கும் விதம் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே 2 தலைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். பிசாசு ஒரு மனிதனுடைய சிந்தனையை அவன் தாக்குகிற விதம். ஏன் நாம் சிந்தனையை குறித்து பார்க்கிறோம்? ரோமர் 12ஆம் அதிகாரம் நம்முடைய கரு வசனம் 2ஆம் வசனத்திலே 12:2 நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே நாம் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய மனம், கவனிங்கள், புதிதாகப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த திட்டத்தை செய்ய முன்பதாக, எந்த காரியத்தை பேச முன்பதாக அதை சிந்திக்காமல் என்ன செய்ய மாட்டீர்கள்? பேச மாட்டீர்கள். ஒரு காரியத்தின் முடிவு சிந்தனையில இருக்கிறது. ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் தீர்மானம் பண்ண முதல் அது உங்கள் ஊழியமா இருக்கலாம். இப்பொழுது நான் சொன்னேன் 30ஆம் தேதி கருத்தரங்கு இருக்கிறது என்று. 30ஆம் தேதி கருத்தரங்கு இருக்கிறது என்று இங்கே வந்த பின்பதாக நான் சொல்லவில்லை. இல்லாவிட்டால் 4 பேரிடத்தில் நான் பேசவில்லை. முதலாவது என் சிந்தனையில என்ன வந்தது? 30ஆம் தேதி ஒரு தேதியை ஒதுக்குவோம், மீண்டும் ஒரு கருத்தரங்கை வைத்து சபையில் ஒரு எழுப்புதலை கொடுப்போம் என்று நான் எங்கே கொண்டு வந்தேன்? சிந்தனையிலே நான் கொண்டு வந்தேன். ஆகையால் எந்த நல்ல காரியமானாலும், எந்த கெட்ட காரியமானாலும் முதலாவது எங்கே கொண்டு வருகிறோம்? அது சிந்தனையிலே தான் நாம் கொண்டு வருகிறோம். ஆகையால் தான் கடைசியை நான் முடிக்கும் போது சொன்னேன், இல்லாததை சிந்தித்தவன் யாக்கோபு. வரியும் கோடுமுள்ள, இல்லாவிட்டால் புள்ளி உள்ள ஆட்டை அவன் நினைத்தான், அவன் நினைத்ததை அவன் கொண்டு வந்தான். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டுமானால் நீங்கள் அதை நினைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவி கிடையில பிரச்சனை இருக்குமானால் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? நான் 1000 தான் பிரசங்கம் பண்ணினாலும் நீங்கள் நினைக்காவிட்டால் நீங்கள் மாற முடியாது. ஆகையால் தான் உங்களுக்கு நான் அந்த இளையவனை குறித்து சொல்லும் போது சொன்னேன், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்கள். இளையவன் என்ன செய்கிறான்? அவன் இருப்பது பன்றிகளோடு. நினைத்து பார்த்தது எங்கே? தன் தகப்பனுடைய வீட்டை நினைத்து பார்த்தான். அவன் நினைத்ததினால் தான் அவனால் போக முடிந்தது. நீங்கள் நினைக்கணும், பாஸ்டர், நான் இந்த நிலைக்கு நான் திரும்ப வரப்போகிறேன். ஆங்கில் தன் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை சொல்கிறார். பிரசங்க நான் பண்ணும் பொழுது நன்றாய் கவனிங்கள். பிரியமானவர்களே, உங்க கையில, என் கையில கொடுத்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நீதிமொழியிலே சொல்லுக்கு, முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. நான் உங்களுக்கு சொன்னேன் மலை பிரசங்கம் பண்ணுவேன் என்று. இந்த மலை பிரசங்கத்திலே நான் ஒரு நாள் வாசித்துட்டு வரும் பொழுது அதிலே முத்து என்று ஒன்று இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? அந்த முத்தை எடுப்பதற்காக, ஒரு முத்து ஒரு பூமியிலே ஒரு நிலத்துக்குள்ளே இருக்கிறதை அவன் என்ன செய்தான்? அறிந்து அவன் என்ன செய்கிறான்? தனக்கு உண்டானதை எல்லாம் வித்து அந்த முத்தை எடுக்க போகிறான். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், உண்மையை நான் சொல்ல போனால் என் வீட்டிலே வசனத்தை தான் பேசுகிறேன், வசனத்தை தான் பெற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம ஒரு நாள் நான் வீட்டில் இருந்ததே இல்லை. ஏனென்றால் இது முத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நெஸ்தர் ஜெபம் பண்ணுகிறவர்கள், தானியல் ஜெபம் பண்ணுகிறவர்கள், உபவாச ஜெபம் பண்ணுகிறவர்கள், இந்த ஜெபத்தை கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளுங்க. நல்ல பிரசங்கம் வரும் பொழுது எப்படி ஜனங்களால் தூங்க முடியுது? நல்ல பிரசங்கம் வரும் பொழுது ஜனங்களால் ஏன் மற்றவங்களோடு கேலி பண்ணி விளையாட முடியுதுன்னா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுக்கு வசன வெளிப்பாடு இன்னும் சொல்லுங்க வரவில்லை. நல்ல கர்த்தருடைய வசனத்தின் வெளிப்பாடுக்காக ஒரு நிமிஷம் கைகள் உயர்த்துவோம். ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால
கண்கள் திறக்கப்படுவதாக, வெளிப்பாட்டின் அறிவு கிடைப்பதாக, வெளிப்பாட்டு உண்டாவதாக. ஆமென். சிந்தனை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் இருந்து சிந்தனையை குறித்ததான ஒரு செய்தி உங்களுக்கு திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. நான் சொன்னதை போல நீங்கள் மனதில் தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்கள் சிந்தனை மாற்றம் அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையே மாறுகிறது. ஆமென். ஆகையால் உங்கள் சிந்தனையில எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க கூடாது என்று நாம் பேசிவிட்டோம். எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகையால் தான் ஏசாயா புத்தகத்திலே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி இன்றைய செய்தியை நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஏசாயா புத்தகத்திலே உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், அவாந்திரங்களிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புதிய காரியம் என்றால் என்ன? புதிய காரியம் என்றால் என்ன? நன்றாய் கவனிங்கள். என் தலைவலி சுகமாக்கப்படுவது புதிய காரியம் அல்ல. எங்கே வலி பிறக்காதோ, எங்கே வலி பிறக்காதோ வனாந்திரத்திலே வலி உண்டு பண்ண முடியாது. நான் வனாந்திரத்திலே பார்த்திருக்கிறேன், நான் வனாந்திரத்திலே நடந்திருக்கிறேன். வனாந்திரத்திலே நடந்தோன்னு தெரியுமா? காலுடைய அச்சு இல்லாவிட்டால் என்ன சொல்வீர்கள்? அந்த பாதப்படி தெரியாது. ஆனால் வனாந்திரத்திலே என் ஆண்டவரால் என்ன செய்ய முடியுமாம்? ஒரு வழியை உண்டு பண்ண முடியும். அவாந்திர வழிகளிலே அப்படியானால் நடக்காததை செய்ய முடியும், செய்ய முடியாததை செய்ய முடியும். இப்ப என்ன கொஞ்சம் கவனிங்க, இந்த வார்த்தையின் அர்த்தத்தை சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு புதுசு செய்ய போறேன். இப்ப நம்ம என்ன நினைப்போம்? நம்ம வாழ்க்கை என்னவா இருக்கு? நினைப்பு உடனே என்ன வரும்? இன்னைக்கு அதை தான் பேச போகிறேன். உடனே ஞாபகம், நான் இருக்கிறதே கஷ்டத்தில், எனக்கே வனாந்திரம். அதனால தான் ஆண்டவர் 18ஆம் வசனத்தை உங்களுக்கு சேர்த்து எழுதியிருக்காரு. வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். என்னவா? பேச வேண்டாமா, நினைக்க வேண்டாமா? முந்தினவைகள் என்னது? எப்படி இருந்தீங்க? வனாந்திரத்தில் இருந்தீங்க. வனாந்திரத்தில் வழி தேடினீங்க, வழி கிடைக்கல. அவாந்திர வழியில தண்ணீர் கிடைக்கவில்லை. நீ அதை நினைக்காதே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எதை சொல்றாரு? பூர்வ காலத்தை சிந்திக்க வேண்டாம். பாஸ்டர், நான் நேற்று வரைக்கும் இருந்த இப்படி கர்த்தர் சொல்றாரு, அதை நினைக்காத. நான் உனக்கு அற்புதம் செய்யணும்னா, வனாந்திரத்தை வழிகளை உண்டு பண்ண வேண்டும் என்றால் நீ என்ன செய்யாதே? உன் நினைவை மாற்று, உன் சிந்தனையை மாற்று. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில பழச நினைக்காதீங்க, பழைய பிரச்சனையை நினைக்காதீங்க. இது வனாந்திரம் என்று நினைக்காதீங்க. இது பெரிதான ஒரு வனாந்திரம் என்று நினைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் அதை நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு புதிய காரியம் செய்ய முடியாது. ஆகையால் நினைவு முக்கியம், நினைவு முக்கியம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை, ஐயோ இப்படிப்பட்டது நடந்துட்டேன் நினைக்காதீங்க. கஷ்டம் வந்து விட்டதை நினைக்காதீங்க. நான் இப்படி விழுந்து விட்டேனே நினைக்காதீங்க. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நினைப்பதுதான். கவனிங்க, இன்றைக்கு அதைத்தான் நாம் பேச போகிறோம். நினைவு, நினைவு முக்கியம், நினைவு முக்கியம். என் நினைவிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஆகையால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு, பிசாசு எப்படி, ஏற்கனவே சொன்ன வசனங்களை நான் ஞாபகப்படுத்த முடியாது வராதவர்களுக்காக, பிசாசு எப்படி சிந்தனையை தாக்குறான். அவனுக்கு தெரியும், என் சிந்தனை மாறிட்டா என் வாழ்க்கை மாறும். இந்த செய்தியை முதல் தடவை கேட்கிறவர்கள் இதன் முந்தைய டிவிடிகளை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆகிய தான் வேதத்தில் நாம் என்ன வாசித்தோம்? ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ
அவன் அப்படியே இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7 எப்படி அவன் பிசாசு வந்து உங்களை தாழ்வு மனப்பான்மையை நினைக்க சொல்வான், தோல்வியை நினைக்க சொல்வான், நடக்காது என்று நினைக்க சொல்வான். நல்ல நான் பாருங்க, இப்ப ஏன் இந்த பிளான் எல்லாம் போறேன்னா, நம்ம சபையை நான் நினைச்சு பார்க்கிறேன், நான் நினைக்கிறது தான் நடக்க போகிறது. நீங்க நினைக்காதீங்க, ஐயோ இவங்க இப்படி பின்வாங்கிட்டாங்களே, இவங்க ஜெபிக்காம இருக்கிறாங்களே. நான் அப்படி அல்ல, அவர்கள் எழும்புவார்கள், அவர்கள் வருவார்கள் நினைக்கணும். ஏற்கனவே பேசிவிட்டேன். இன்றைக்கு அடுத்த தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். பிசாசு எப்படி ஒரு மனிதனை தாக்குறான். இதுவரைக்கும் நாம் பார்த்த தலைப்பு, கடந்த நாட்களில் பிசாசு என்ன செய்கிறான், அவன் தூண்டி விடுகிறான். பிசாசு மனதை தாக்குறான் என்று சொன்னேன். பிசாசு மனிதனை தாக்குறான். மனுஷர்களால் பிசாசு மனதை என்ன செய்கிறான், தாக்குறான். இப்பொழுது நாம் பார்க்க போகிற தலைப்பு, கவலையினாலே சிந்தனைகள் பாதிக்கப்படும். ஆமென். கவலையினாலே சிந்தனைகள் பாதிக்கப்படும். நாம் இப்பொழுது இந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக திரும்ப சொல்லுங்க, உங்க சிந்தனையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சொல்லுங்க, சிந்தனை காக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்ப சிந்தனை மிக முக்கியம். சிந்தனை பிசாசுடைய ஒரு போர்ச்செய்கிற ஒரு களம். போன வாரம் நான் சொல்லும் போது சொன்னேன், எல்லா தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்குற ஒரு தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுக்கு கவனிங்க, விரோதமாய். அந்த வசனத்தை நான் கொஞ்சம் ஆழமாய் பேசவில்லை, ஒரு இந்த பாடத்தில் அந்த பாடம் வரும்போது பேசுகிறேன். தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமையான என்னவென்றால், தேவன் சொல்லுகிறார், விக்டர் நான் உனக்கு இதை செய்ய போகிறேன். என் எண்ணம் என்ன சொல்லுகிறது, அது நடக்காது. எண்ணம் சொல்லுகிறது அது நடக்காது. கவனிங்க, எண்ணம் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா பிரதர்? இந்த ரத்தின செய்தியை கவனிங்க. எண்ணம் சொல்லுகிறது அது நடக்காது, அது முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டாய், மலையையும் பார்க்க மாட்டாய், பள்ளங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். பிரதர் கவனிங்க. ஆனா மேட்டிமையான என்ன சொல்லுது, தேவனுக்கு விரோதமாய் மேட்டிமையான என்ன சொல்லுது, அது எல்லாம் நடக்காதப்பா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த மேட்டிமையான எண்ணங்களை நிர்மூலமாக்குவதற்கு ஒரு தேவனுடைய பலன் தேவை. நல்ல கவனிங்க, உங்க எண்ணத்துல கொண்டு வாங்க. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது, இந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது, இதை நான் சுதந்திரிக்க போகிறேன். ஆகையால் தான் நான் அன்றைக்கு பேசும்போது நான் சொன்னேன், அவர்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு நான் செய்வேன். அப்படியான சபையில நாம் அவர் செவி கேட்க பேச வேண்டுமா? சொல்லுங்க, பேச வேண்டுமா? பேச 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 கர்த்தர் அதை செய்கிறார். நல்ல கவனிங்க. அப்பொழுது நான் சொன்னேன், இவர்கள் என்ன சொல்றாங்க, எங்கிருந்து வெளியே வந்தாங்க? எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டு பாதி தூரம் வந்தோன்னு அவங்க சரீரம் தான் வந்துச்சே தவிர என்ன வரல, சிந்தனை எகிப்திலிருந்து வரல. வசனம் காமிச்சு என்ன சொன்னாங்க, வெள்ளரிக்காவையும் வெள்ளை பூண்டுகளையும் வெங்காயத்தையும் நினைச்சு பார்க்கிறோம். வெங்காயத்தை நினைச்சு இயேசுக்கு விரோதமா சண்டை போட்ட விசுவாசி, கர்த்தருக்கு விரோதமா எழும்பின விசுவாசி பழைய ஏற்பாடுல இருக்கிறாங்க. என்னத்தை நினைச்சு பார்க்கிறோம் சொல்லுங்களேன். நம்ம அங்க இருந்து என்ன சாப்பிட்டு இருப்போம், வெள்ளை பூண்டு சாப்பிட்டுருவோம். கேஸ் அவனுக்கு பிரச்சனை, என்னைய அவனுக்கு பிரச்சனை, வெள்ளை பூண்டு சாப்பிடுற. எதை நினைத்து பார்க்கிறோம், எதை நினைச்சு பார்க்கிறோம் சொல்லுங்களேன் வாயை திறந்து. ஐயா, பூண்டை நினைச்சு பார்க்கிறோம், வெங்காயத்தை நினைச்சு பார்க்கிறோம், வெள்ளரிக்காக்காக
அவன் பாஸ்டரோட சண்டை போடுறாங்க. ஐயா பிச்சைக்காரன் அவன், செங்கடலை பிளக்கிறாரு கண் முன்னாடி. செங்கடலை பிளக்கிறவருக்கு வெங்காயம் கொடுக்க தெரியாதா? சரியான வெங்காயமா இருக்கிறானே அவன்.
எதை நினைத்து பார்க்கிறோம்? சொல்லுங்க. அந்த வசனம் புரியுதா? வந்துட்டாங்க, பாதி தூரம் வந்துட்டாங்க. 5 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு. எதை நினைச்சு பார்க்கிறோம்? நான் மட்டும் பழைய மாதிரி இருந்திருந்தா. பிரச்சனை எங்க? பிரச்சனை எங்க? காமிங்க எங்க? நான் மட்டும் அப்படி இருந்திருந்தா. சிந்தனையில பிரச்சனை. பிசாசு பழையதை நினைத்து பார்க்க வைக்கிறான். இன்னும் சரீரத்துல விடுதலை. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. எதுல எடுத்தாங்க? செங்கடல்ல எடுத்துட்டாங்க. ஆமென். செங்கடல்ல ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்பொழுது அற்புதத்தை பார்க்கிறார்கள். ஆனால் எதை நினைத்து பார்க்கிறாங்க? வெள்ளரிக்காய். சொல்லுங்க. வெள்ளை பூண்டு, வெங்காயம். யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் வந்தாலும் கூட அவன் சிந்தனையிலே மறுரூபம் வரவில்லை. சிந்தனையில மறுரூபம் வரணும். பாச நினைக்க நினைக்க வயிறு எரியுது. என்னத்தை நினைக்க? அன்னைக்கு நடந்ததை நினைக்க நினைக்க வயிறு எரியுது. எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நினைக்க நினைக்க. ஏன் இன்னும் சிந்தனையில மாற்றம் வரல? ஐயா புதுசா நினைங்க. பிசாசு சொல்லுவான், விடாத விடாத, மறக்காத. எப்படி மறக்க முடியும் அதெல்லாம்? அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவான், தீயினால் சுட்ட புண்ணாறு மாறாதே, நாவினால் சுட்டும் படு. பிசாசு அந்த வசனம் எல்லாம் தருவான். உங்க மனதை பாதிப்பதற்கு காரணம். கவனிங்க, வசனத்தை நேர கவனிங்க எல்லாரும். அவன் மனதை பாதிப்பான். வெள்ளை பூண்டை நினைக்கிறோம், அந்த பிரச்சனையை நினைக்கிறோம், இந்த பிரச்சனையை நினைக்கிறோம். ஐயோ இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாரு, அதுவே எனக்கு ஞாபகமா இருக்கு. பிசாசு கனவு தருவான். அன்னைக்கு சொன்ன பிசாசு பொய் கனவு தருவான், தவறான கனவு தருவான். இயேசுவின் நாமத்தினால அந்த கனவை காலையில எழுவும் போது சபிக்க வேண்டும். எண்ணம் மாற வேண்டும். இல்லாவிட்டால் அதே நினைச்சிட்டு இருப்பீங்க. அதே எண்ணம் தான் வரும். அம்மா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எண்ணங்களிலே மாற்றம் வராவிட்டால் வாழ்க்கையில வெற்றி வராது. கர்த்தர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இப்ப பிசாசு என்ன செய்யறான்? உங்க எண்ணத்துல, அதை நான் பிறகு சொல்லுவேன், அவன் தேவனுக்கு விரோதமாக எண்ணுகிற அளவுக்கு வந்துட்டு. என்னது தேவனுக்கு விரோதமா எண்ணுவது? தேவனால் செய்ய முடியுமா? தேவனால் அற்புதம் செய்ய முடியுமா? மாற்றுவார், மாற்றுவார். எல்லா புருஷனையும் மாற்றுவார். என் புருஷனை அவரால் மாற்ற முடியாது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறுவார். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறுவார்? அவர் என்ன, நம்ம ஆண்டவர் இன்ஸ்டால் கம்பெனி வச்சிருக்கிறாரா? இன்ஸ்டால்மெண்ட் கம்பெனியா வச்சிருக்கிறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் பணம் கட்டுறதுக்கு அவர் உடனே மாற்றுவார். என் ஆண்டவருக்கு ஒரு ராத்திரி போதும். அந்த எண்ணங்கள் வராவிட்டால், அந்த எண்ணங்கள் வராவிட்டால், அந்த எண்ணங்கள் வராவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே வனாந்திரத்திலே தான் வாழ முடியும். நல்லதை நினைத்து பாருங்க. நான் மாற முடியும், என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்பதான் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமையான, அதை நாம் பிறகு டீல் பண்ணுவோம். ஏன்னா அதுல ஒரு வசனம் இப்படி வருது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா. என்னன்னா, இப்ப நான் பேச முடியாது. பேசினா சாம்பார்ல முருங்கைக்காய் போட்ட மாதிரி இருக்கும், ஆனா டேஸ்டா தான் இருக்கும். இவன் சொல்றான், யோவான், நானும் அவரை அறியாதிருந்தேன். என்னவா? நானும் அவரை எங்க அறியாதிருந்தேன்? இயேசு கிறிஸ்துவ அவன் ரொம்ப நாளா பார்த்தான். ஆனா கடைசியில சொல்றான், இப்பொழுதோ நான் அவரை அறிகிறேன். எண்ணத்துல மாற்றம் வரணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன். பாத்தியா? பாத்தியா? பார்த்தேன், நினைச்சு பார்த்தேன், அவர் இருக்கிறார். அதுதான் மேட்டிமையான தேவனை அறிகிற அறிவுக்கு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை அறிந்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் உலாவிட்டு இருக்கிறார். அந்த அறிவுக்கு விரோதமாய் ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம்? சரி, பிசாசு சிந்தனையை தாக்குற ஒரு விதம் கவலை என்று சொன்னோம். அந்த கீழே என்ன வாசித்தீங்க? பிலிப்பியர்ல
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து சிந்தனையை கிறிஸ்துக்குள்ளாக காக்கணும். அது முக்கியம். சிந்தனையை காக்கணும்னா இப்ப இந்த ஒரு செய்தியில உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏற்கனவே பல செய்தியில எப்படி சிந்தனை காக்கப்படணும். சிந்தனைனால மனிதன் என்ன செய்கிறான்? தீட்டுப்படுகிறான். பொல்லாத சிந்தனை, தவறான சிந்தனை. நீங்க உங்க சிந்தனையை காக்கும் பொழுது தேவனுடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கைக்கு வரும். சிந்தனை காக்கப்பட வேண்டும். சிந்தனை காக்கப்படுவதற்காகத்தான் இவ்வளவு நாள் பேசுகிறோம். அப்ப பிசாசு தாக்குற ஒரு வழி என்ன? சிந்தனையிலே அவன் கவலைகளினாலே சிந்தனையை தாக்குறான். கவலை வரும் பொழுது எது தாக்கப்படுகிறது? அப்ப அதை நான் காத்துக்கொள்ள வேண்டுமானால் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் எனக்கு வர வேண்டும். தேவனுடைய சமாதானம் எனக்கு இருக்க வேண்டும் என்றால் என் சிந்தனை காக்கப்பட வேண்டும். உங்க சிந்தனையை நீங்க தோல்விக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க சிந்தனையில முடியாது என்று கொண்டு வராதீங்க. கசப்பான எண்ணங்களை கொண்டு வராதீர்கள். அந்த எண்ணங்கள் தவறான எண்ணங்களை கொண்டு வர வேண்டாம். சுத்தவனுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவனுக்கு ஏன்? அவனுடைய சிந்தனைகள் அப்படி என்று நான் சொன்னேன். ஆகையால் நல்லதை சிந்திக்க வேண்டும், நல்லதை நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தனைகள் காக்கப்பட வேண்டும். அப்ப கவலை என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய சிந்தனையை தாக்குகிறது. ஒரு சிந்தனை தாக்கப்பட்ட பிறகு அவன் எதை காண்கிறான்? இயேசு சொன்னாரே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவன் சிந்திப்பதை போல நீ சிந்திக்காமல் மனிதன் சிந்திப்பதை போல. அப்ப உங்க சிந்தனையினால தேவனுக்கு இடரலா இருக்கிறீங்க. ஏன் சிந்தனை காக்கப்படணும்? கவனிங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போறது சிந்தனையினால தான். கேட்கல? உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்க போறது சிந்தனையினால தான். உங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். அதற்கு உங்க சிந்தனையில என் தேவன் எனக்கு செய்வான். மனிதனுடைய நினைவு 4 டாக்டர் சொல்லிட்டார்கள் செத்துட்டார் என்று. ஆனால் ஒரு மனிதனால் கூட நினைத்து பார்க்க முடியாது இவன் எழும்பி நிற்பான் என்று. ஆனாலும் நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்ல தேவன். நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். உங்கள் நினைவை மாற்றிக்கொள்ளுங்கள். எனக்கு அற்புதம் நடக்கும். சரி, அப்ப இப்பொழுது வேகமாய் கவலை சிந்தனையை என்ன செய்கிறது? தாக்குறது. எல்லாரும் சொல்லுங்க, கவலை சிந்தனையை தாக்கும். சத்தமாய் சொல்லுங்க. எண்ணங்களிலே மாற்றம் வரணும். கவலை, கவலை என்பதற்கு கிரேக்க சொல்லின் அர்த்தத்தை சொல்லுகிறேன். 2 அர்த்தங்கள் சொல்றேன். மெரிமா என்கிற கிரேக்க சொல்லின் அர்த்தம், மெரிமா என்கிற கிரேக்க சொல்லின் அர்த்தம் வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படுதல். முதலாவது அர்த்தம் வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படுதல். இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள். மெரிமா என்றால் கழுத்தை நெருக்குதல். கழுத்தை நெருக்குதல். எல்லோரும் எழுதுங்க. வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படுதல். வாசித்த 2ஐயும் சத்தமாய் வாசி. எழுதின 2ஐ வாசிங்க. வாலிப பிள்ளைகள் சத்தமாய். வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படுதல். இப்ப கவலை என்றால் என்ன? கவலை என்றால் என்ன? இப்ப கவலை வந்தோன்னே என்ன நடக்கும்? கவலை வந்தோன்னே சிந்தனை எங்கே போகும்? வெவ்வேறு திசைகளிலே போகும். கவலை வந்துட்டா வெவ்வேறு திசைகளிலே உங்கள் சிந்தனை போகும். இதை சொல்லி இருப்பாரா? வந்திருக்கா? இப்படி செய்திருப்பார்களா? சரி, நான் வேகமாய் சொல்றதை முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள். கவலை எண்ணத்தை கொண்டு வருகிறது. இந்த வெவ்வேறு திசைகள் என்றால் என்ன? கவலை தவறான சிந்தனை, தவறான உணர்வு, தவறான முடிவுக்குள் நம்மை கொண்டு போகும். எழுதாதவர்கள் என் பின்னாடி நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்க. கவலை, கவலைப்படும்போது எத்தனை பேர் கவலைப்படாதவங்க கை தூக்குங்க. என் வாழ்க்கையில நான் கவலைப்பட்டதே இல்லை. வாழ்க்கையே கவலையா இருக்கும் போது இந்த கேள்வி ஏன் கேட்கிறீங்க? கேட்க கூடாது. இப்ப நான் சொல்றது சரியா என்பதை பாருங்க. கவலை வரும்போது முதலாவது தவறான சிந்தனை வரும். வருதா?
இப்ப உங்க வீட்டுல தான் பிரச்சனை வைங்க, உங்க தொழில சரி வீடு வீட்டுல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை வந்தோன்னு உங்களுக்கு உங்கள் கணவன் மனைவி மேல், உங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் என்ன வரும்? ஒரு தவறான சிந்தனை வரும். தலையாட்டி கேளுங்க, வருமா இல்லையா? தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறேன் பல மாதங்களா. எண்ணங்கள் சிந்தனையில இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. அடுத்தது என்னது? தவறான ஒரு உணர்வு. கவலை வரும் பொழுது அடிவயிறு என்ன செய்யும்? எரியுதுன்னு சொல்றீங்களா? இப்ப நான் சொல்றது சரிதானே இல்லையாங்க? வந்திருக்கா? ஒண்ணுமே வராத மாதிரி தெய்வீக அன்புல இருக்கிற மாதிரி இருக்கு. கவலை வரும் பொழுது தவறான சிந்தனை வரும், தவறான உணர்வு வரும். அடுத்தது முடிவு வரும். இல்ல வருதா? கவலை தவறான என்ன வரும்? கவலை வரவங்க என்ன செய்வாங்க? ஜாலியா பாடிட்டா இருப்பாங்க. அது உலகத்தார். கிறிஸ்தவனுக்கு கவலை வந்தா என்ன நடக்கும் சொல்ல போறேன். உடனே ஒரு இடத்துல உட்கார்ந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்பொழுது அதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு பிறகு நான் பேச மாட்டேன், இதுக்கு பிறகு நான் இதை செய்ய மாட்டேன், இதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்? அவங்க இப்படி வந்தா நான் இப்படி போவேன். முடிவு வருதா? எடுக்கிறீங்களா? கவலை வந்தோன்னு வீடு வீடா சொல்ல போறீங்களா? தவறான முடிவு வரும். இரண்டாவது, கவலை என்பது சந்தோஷத்தை திருடும் திருடன். நான் பேசிக் கொண்டிருப்பது கிரேக்க மொழியின் அர்த்தம். கவலை என்பது, கவலை வந்தோன்னு என்ன ஆயிரும்? அந்த நாள் ஃபுல்லா என்ன ஆகும்? அப்படியே உட்கார்ந்து அப்படியே அதை நினைச்சிட்டு அப்படியே பேய் அரைஞ்ச சொல்லுங்களேன். பேய் அரைஞ்சு, பேய் பார்க்கணும் எப்ப பார்க்கணும்? பேய பார்க்கணும் எப்ப பார்க்கணும்? கவலை வரும் பொழுது சொல்லுங்க, நான் கொஞ்சம் பேரை கூட்டி வரேன். பேய பார்க்கணும் சொல்றவங்க எல்லாம் முதல் லிஸ்ட் கொடுங்க. அதுக்கு பிறகு பேய பார்க்கணும்னா, எங்க சபையில ரொம்ப பேய் இருக்கு. கவலை வரும் பொழுது எப்படி இருப்பாங்க? பேய அறிஞ்ச மாதிரி இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப பேய் பார்த்திருக்கிறேன். கவலை சிந்தனையை காக்க முடியல, அதனால பேயறிஞ்சமை சந்தோஷம் போச்சு. யாரோன்னு சிரிச்சு பேச முடியுமா? பிசாசு சந்தோஷத்தை திருடுகிறான். நேரமில்லை. மூன்றாவது, கவலை ஆள் கொள்ளி. உள்ளேக்கு வேலை செய்வான், வெளியே தெரியாது. என்னது? கவலை என்பது ஆள் கொள்ளி. உள்ள எல்லா பிளானும் போடுவீங்க. அந்த காலையில இருந்து உட்கார்ந்து கவலையில செவரு பக்கமா திரும்பி, படுக்கையெல்லாம் என் கண்ணீர் நான் நினைத்தேன். ஆள் கொள்ளி நடக்குதா? ஏன் கவலைப்படக்கூடாது சொல்ல போற? ஆள் கொள்ளி உங்களே கொண்டு. இப்ப என்ன ஆகுது? அடுத்தது நாலாவது, கவலை வெறுப்புணர்வை கொண்டாரும். என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கண்ட, பார்த்த மூஞ்சே பார்த்து என்ன சோகம், இத கட்டுனது இதுக்கா? வெறுப்புணர்வை கொண்டாரும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். டீ குடிக்கணும். எங்க வரீங்க? வெளியே வர. பிள்ளைகள் வரும், டாடி நோட் புக்கு, மம்மி அது வரைக்கும் செல்லமே டார்லிங். வெறுப்பு வருது இல்ல? ஒரு வெறுப்பு வருதா இல்லையா? கவலை என்பது என்னது? ஆள் கொள்ளி. உள்ள கொள்ளும். உள்ள வெறுப்புணர்வு வரும். ஒரு வெறுப்புணர்வு, இனி வேண்டாம், இனி நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தோன்னு என்னது? அங்க ஒரு வெறுப்புணர்வு வருது. கவலை, வெறுப்பு. கவலை தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கும். சொல்லுங்க, கவலை. நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா இனி நம்மளால முடியாதுங்க, இனி நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு வரும். சிந்தனையில தான் இப்ப பிரச்சனை. அடுத்தது முக்கியமானது, கவலை உருவாக்கும் தன்மையையும் செயல்படுத்தும் புதிய திட்டங்களையும் முடக்குமா. இப்ப நீங்க கவலைப்படுங்க, என்ன கவனிங்க, உங்களுக்கு புதிய காரியம் என்ன செய்யாது?
தோணாது. நீங்க கவலைப்படும் பொழுது, நீங்க ரொம்ப கவலைப்பட்டா நம்ம இதை செய்யலாம், புதிதா இதை ஆரம்பிக்கலாம், இப்படி செய்யலாம், சாதிக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாக்குற தன்மை. இது பொதுவாகவே மருத்துவர்கள் சொல்றாங்க, கவலை என்பது ஒரு மனிதன் புதிதாய் சிந்திக்க தோண்டா. ஆகிய கவலை ஒரு மனிதன் இவ்வளவு வேதனைப்படுத்துகிறது. அதே இடத்துல இல்ல, இனி முடியாது, இனிமேல் முடியாது. இப்ப நம்ம ஊழியம் செய்யறோம் வைங்களேன், ஊழியம் நல்லா செஞ்சுட்டு வரும்போது சில நேரம் சபையில சில தாக்குதல் வரும், சபை மக்கள் மூலம். உடனே எனக்கு என்ன பிசாசு சொல்லுவான், பாரு பாரு, இவ்வளவு நாள் நீ சபை செஞ்சும் இப்படித்தான் இருக்கிற, இனிமேல் நீ என்ன செய்யாத, யாரும் உருவாக்காத, நீ புதுசா யோசிக்காதன்னு சொல்லுவான். இல்லை இல்லை, கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புதிய காரியங்களை தோன்ற வைக்காமல் மடக்கி வைக்கும். அடுத்தது, கவலை தேவ சமாதானத்தை இழக்கும். கவலைப்படுகிறவர்கள் தேவனோடு சமாதானமாய் இருக்க முடியாது. அடுத்தது, கவலை உங்களை கீழ் நோக்கி போக செய்யும், கடந்த காலத்துக்கு அழைத்து செல்லும். கவலை உங்களை அவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு போகும். கவலை கீழ் நோக்கி போவீர்கள். ஐயோ இப்படி நடந்தது, இவர்கள் நடந்தது, அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் நேற்று வந்தார்கள், அவர்கள் போன மாதம் வந்து பேசினார்கள் என்று சொல்லி உங்களுக்கு கவலை இந்த மனதை தாக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் போகிறது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இன்றைக்கு நான் போர்டில் எழுதவில்லை, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில தான் நான் போர்டில் எழுதுகிறேன். என்னை கவனிங்கள், உங்கள் வாழ்க்கையிலே இந்த கவலையிலிருந்து மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்ல போகிறேன். மீண்டும் ஒருமுறை வாசிங்கள். இதுவரைக்கும் பேசினது புரிந்ததா? உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்குற சக்தி இருக்கிறது. ஆகையால் இந்த கவலைகளை மேற்கொள்ளுங்கள். பிசாசுக்கு தெரியும் நீங்கள் புதிய திட்டங்களை போடுவீர்கள். பிரியமானவர்களே, பிசாசுக்கு தெரியும் உங்களுக்குள்ள உருவாக்குற வல்லமை இருக்கிறது. ஆகையால் அவன் என்ன செய்கிறான் என்றால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து கவலை கொடுக்கிறான். உங்களுக்கு கவலை வந்தால் நீங்கள் வேலை செய்வீங்களா? கவலை வந்தால் முடங்கி உட்காருவீங்க. உங்களை தூங்க விட மாட்டான் பிசாசு. கவலை வந்தா நல்ல தூக்கம் வருமா? என்ன வரும்? ராத்திரி தூக்கம் வராது. ராத்திரி என்ன வரும்? ஐயா கனவு எப்படி பாப்பா? தூங்காம எப்படி கனவு பாப்பா? சொல்லிக் கூட. என்னையா நீ இப்படி சொல்றா? தூங்காம எப்படி தூங்கவும் வராது சொன்னீங்க, கனவு வருது எப்படி வரும்? யோசனை வரும், சிந்தனை வரும். பிசாசு உங்களை கீழ் நோக்கி சிந்திக்க வைப்பான். அம்மா, இது நீங்க விளையாட்டை இந்த பிரசங்கத்தை எடுக்கலாம். உங்க வாழ்க்கையில அவன் தவறான எண்ணத்தை எடுக்க செய்வான். ஆகையால் தேவன் சொல்லுகிறார், மனிதன் எதை சிந்திக்கிறானோ அவன் அப்படி இருக்கிறான். உங்களை தீட்டுப்படுத்துகிறது இந்த சிந்தனை. இல்லாவிட்டால் தேவனுடைய காரியங்களை செய்ய தடை பண்ணுகிறது. ஆகையால் புதியவைகளை சிந்தியுங்கள். இல்லை, பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன், அவர் என்னை ஆதரிப்பார். பேசுல் பேசட்டும். ஓ, இந்த பிரச்சனை மாறும், இந்த பிரச்சனை மாறும், இந்த பிரச்சனை மாறும், இந்த பிரச்சனை மாறும். அப்படி இருக்கும். அல்லேலூயா. கழுவுகிற தண்ணியில நழுவுற மீன் சொல்லுவாங்க பாருங்க. என்னது? அந்த பிரச்சனைகள் மத்தியில எதிர்நீச்சல் அடிக்கிற ஒரு சகோதரியாக மாறுங்கள். எப்படி மாறுவது நான் சொல்லி தருகிறேன். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில புதியவைகளை சிந்தியுங்க. கவலை வந்தவுடனே உங்களை ஆள் கொள்ளும். அது கவலை என்றால் ரெண்டு அர்த்தம். முதல்ல சொன்னேன், வெவ்வேறு திசைகளில். சொல்லுங்க, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா கவனிங்க, நீங்க ஒன்றை சிந்திக்க மாட்டீங்க. உங்க சிந்தனை வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படும். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் புத்தகத்தை மீண்டும் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பவுல் எங்க இருந்து பிலிப்பியர் எழுதுறாரு? சிறையில இருந்து. அவர் தான் கவலைப்படணும். கவலைப்பட வேண்டிய பவுல் சொல்றாரு, அவருடைய எண்ணங்கள் மாற. கவலைப்பட வேண்டும் என்றால் என்ன என்றால், உங்களுடைய சிந்தனை வெவ்வேறு இடங்களிலே இழுக்கப்பட்டு போக வேண்டாம். தாழ்வு மனப்பான்மை, வெறுப்புணர்வு. கேட்கிறீங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாசிங்கள். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால். நிறுத்துங்க. எல்லாவற்றையும் குறித்து. இப்ப கவலை வந்தோன்னு என்ன செய்யட்டுமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவலை வந்தோன்னு என்ன பண்ணுங்க?
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு உங்க கவலை தெரியப்படுத்துங்க. இதனாலப்பா என் மனம் அலக்கழிக்கிறது, இதையே நினைச்சிட்டு இருக்கிறேன், எப்படி இந்த பிரச்சனை மீட போறேன், எப்படி இந்த பிரச்சனை மீள போறேன், இதை நினைச்சு 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 என் வாழ்க்கையில சிலர் சொல்றாங்க நான் கவலைப்பட்டு ஒல்லியான, சொல்றாங்க நான் கவலைப்பட்டு குண்டான. கவலைப்பட்டா எப்படி பாஸ்டர் குண்டாவாங்கன்னு கேக்குறீங்களா? கவலைப்பட்டா நம்ம சாப்பிடுறதுல கேஸ் ஆகி குண்டாவீங்க. சரி, அது வேற. இப்ப அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு அது கவலை. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, பாஸ்டர் நான் ஒல்லியா இருக்கிறேன் பாஸ்டர், குண்டாறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு சிஸ்டர் குண்டாடுறேன், ஒல்லியாவை ஜெபிங்க. சிலர் அம்மா மாதிரி சொல்லுவாங்க, என் புள்ள ராத்திரி எல்லாம் தூங்குறதே இல்ல ஜெபிங்க. சில புள்ள எந்த நேரம் தூங்கிட்டே இருக்கிறானே ஜெபிங்க. சிலர் சொல்லுவாங்க டாய்லெட் போறதில்ல ஜெபிங்க, போயிட்டே இருக்கிறானே ஜெபிங்க. நான் என்னத்த பண்ணுவேன் இந்த காலத்துல? சரிதானே நான் சொல்றது? டாக்டர் பாவம் ஒருத்தர் வர்றாங்க, சரி இன்னைக்கு ஏதோ கவலைக்கு ஏற்ற ஒரு சிரிப்பு வருது பாத்தீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சபத்தான் சந்தோஷம். கவலை படாதீர்கள். சரி, இப்ப கவனிங்க, உங்க கவலை இன்னைக்கு என்னத்தை செஞ்சு வச்சிருக்குன்னு ஒண்ணு பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும் சொல்லுங்களேன். ஒரே ஆமீன் சத்தமா. மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. விதை என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். இப்ப கவனிங்க, பிறகு வாசிப்போம். விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை. இப்ப அவர் சொல்லிட்டாரு, நாளை இந்நேரம் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் இப்ப அந்த வார்த்தையை பிடிச்சிட்டேன். நாளை எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நாளை காலை எனக்கு அற்புதம் நடக்கும். நாளை காலை எனக்கு அற்புதம் நடக்கும். ஆபிரகாமுடைய வித்து நான், ஆபிரகாமின் வித்து நான். இந்த கலாத்தியர் ஆரம்பித்ததிலிருந்து நான் இதை அறிக்கையிட்டுட்டே தான் இருக்கிறேன். ஆபிரகாமின் வித்து நான், ஆபிரகாமுடைய சுதந்திரம் எனக்கு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு. வேதம் சொல்லுது, அவர் மரத்திலே தூக்கப்பட்டு அவர் சபிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வருவதற்காக. நல்ல வாயத்தை நாம சொல்லலாமே. இப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்குன்னு சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு. இப்ப அந்த விதை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விழுந்து விட்டது. அந்த விதை விழுந்து விட்டது. சிஸ்டர், இன்னைக்கு நான் பேசும்போது நீ நன்றாயிருப்பாய் என்கிற விதை விழுந்து விட்டது. நீ கடன் வாங்க மாட்டாய் என்கிற விதை விழுந்து விட்டது. நீ நன்றாயிருப்பாய். நான் இந்த திருச்சபையில சொல்லுகிறேன், நீங்கள் அதிகாரியாய் இருப்பீர்கள், நீங்கள் உயர்ந்த சம்பளத்தில் இருப்பீர்கள், நல்ல வீடுகளை கட்டுவீர்கள், நன்றாயிருப்பீங்க, கணவன் மனைவி சமாதானமாய் இருப்பீங்க. இப்ப ஆபிரகாமுடைய அந்த வித்து, நான் சொன்னேன், அந்த வித்து அது ஏழையா இருக்கலாம், அது பணக்காரனா இருக்கலாம், அது சின்னவனா இருக்கலாம், அவன் பெரியவனா இருக்கலாம். ஆனால் ஆரஞ்சு பழத்துடைய வித்து அது ஆரஞ்சு பழத்தை தான் தரும். நான் ஆரஞ்சு பழத்தை போட்டேன் பாஸ்டர், எனக்கு பாஸ்டர் மாங்காய் வந்துச்சு சொல்ல மாட்டேன். எனக்கு ஆபிரகாமுடைய வித்து அது ஆசீர்வாதத்தின் வித்து. கிறிஸ்து எனக்கு என் ஜீவனின் பலனானார். என் ஜீவனில் அவர்தான் பலன். நான் அந்த பலனை பார்க்க போகிறேன். எனக்குள் ஜீவன் இருக்குது. தங்கச்சி, உன் வாழ்க்கையில நீ சொல்ல வேண்டியது என்ன? ஆபிரகாமுடைய வித்து எனக்குள்ள இருக்கு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பேசிட்டே இருங்க, சத்தம் போடுங்க. எப்பயாவது தோணுதா எலும்பி கை தட்டணும் சொல்லி எலும்பி கை தட்டிட்டு உட்காருங்க. எப்பயாவது தோணுதா சத்தம் போட்டு அதை பறித்து கொள்ளணும் சொல்லி பறிச்சு கொள்ளுங்க. இப்ப கவனிங்க, இப்ப கர்த்தர் உங்களோட பேசுறாரு, உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறேன், உனக்கு ஒரு அதிசயம் செய்ய போறேன். இப்ப வேதத்துல இந்த விதை எங்க விழுந்தது? இந்த விதை எங்க விழுந்தது? திரும்ப சொல்லுங்க.
திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இப்ப விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அர்த்தத்தை பார்ப்போம் இந்த ஒரு வசனத்தை மட்டும். 22ஆம் வசனம் வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். என்ன? வசனத்தை கேட்டேன், வசனம் கேட்டீர்கள், இப்பொழுது ஆலயம் முடிய போகிறது, வசனம் கேட்டேன் நான் நன்றாய் இருப்பேன் என்று. இப்ப முள்ளு என்ன செய்ததாம்? அந்த வசனத்தை. அப்ப அந்த வசனம் வளர்ந்தது என்று பைபிள் சொல்லுதா? வளர்ந்தது. நீங்க பாருங்க, 4 நிலத்திலையும் அந்த வசனம் என்ன செய்துனா வளருது. இப்ப என்ன செய்து? இந்த முள் அந்த வசனத்தை என்ன செய்து? அப்ப முள்ளுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு? என்ன சொல்றாரு? அப்ப நீங்க கவலைப்படுறதுனால என்ன நடக்க போகுது? நீங்க வளர்க்க, அதாவது நீங்கள் கவலைப்படும் பொழுது பாஸ்டருடைய வார்த்தை, பாஸ்டர் மூலமாய் கர்த்தர் பேசினது, கர்த்தர் உங்களுக்கே ராத்திரி வந்து பேசினது, இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையினால கிடைச்சது. இப்ப என்ன செய்துனா அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நெருக்கி போ. கவலை நீங்கள் அடைய வேண்டிய வாக்கு தத்தத்தை அடையாமல் பண்ணுகிறது. ஒண்ணு இல்ல. பணத்தை குறித்து கவலையா? குடும்பத்தை குறித்து கவலையா? நீங்க கவலைப்படுறதுனால யாருக்கு நஷ்டம் உண்டாச்சு? இத்தனை பட்டியல் சொன்னேனே, பட்டியல் சொல்லி எங்க கொண்டு வந்து நிறுத்தினேன்? இந்த வார்த்தை இப்பொழுது வளர முடியாமல் உலக கவலை ஒரு மனிதனுடைய வார்த்தையை நெருக்கிறது. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க நம்ம கவலைப்படக்கூடாது? ஏன் கவலைப்படக்கூடாது? அவர் நம்மோடு இருக்காரு, அவர் நம்மோடு இருக்கிறாரு. ஏன் கவலைப்படக்கூடாது? ஐயா, உங்க வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தரையில விழுவதில்லை, அது நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். மத்தேயு 6:25 வாசித்து முடிப்போம். மத்தேயு 6:25. கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இன்னொரு காரியம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், வேகமாய் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். கவலைப்பட வேண்டாம். சாப்பாடுக்காக கவலைப்படாதீங்க. ஏன்னா கவலை என்பது, கவனிங்க, இப்ப கவனிங்கள், என்ன சாப்பாடு, நான் என்ன சாப்பிடுறது, என்ன சாப்பிடுறது, நான் கவலைப்படுறேன். கவலைப்படும் பொழுது கவனிங்க, ஏற்கனவே ஒரு வசனம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இப்ப என்ன கவனிங்க, இதுக்கு அர்த்தத்தை அவர் சொல்லிருக்காரு. நான் சிறியவனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனேன், நீதிமான் கைவிடப்படுவதையும். அது வசனம் தானே, அது விதை தானே. இப்ப ஆண்டவர் என்ன கவனிங்க, இப்ப ஆண்டவர் ஒரு விதையை விதைச்சிட்டாரு. நீ கஷ்டப்பட போவதில்லை, நீ சாப்பிட போகிறாய். இது இப்ப மரமாய் வளருது. உங்களுக்கு, உங்க கணவருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் திருப்தி உட்கார்ந்து சாப்பிட போறீங்க. இப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் வசனம் வருகிறது. நான் என்ன பண்றேன்? இன்னொரு விதையை விதைக்கிறேன். என்னது? எண்ணத்தை, கவலை. இப்ப கவலைப்படும் பொழுது நான் கவலைப்படுறதுக்காக, இப்ப சாப்பிடுறதுக்கு, இன்னைக்கு சாப்பிட போறதுக்கு. ஆனா இங்க இன்னொரு மரம் வளர்ந்துட்டு இருக்கு. வசனம் என் பரம்பரை சாப்பிட போகிறது. நான் வாழ்நாள் முழுக்க நான் நல்லா இருக்க போறேன். ஆனா நான் ஒருவேளை கூலி சாப்பாடுக்காக எண்ணத்தை கொள்ள போறேன். கேட்கல. என் சந்ததி சாப்பிட போகிற வசனம் என்ன செய்யுதுன்னா நெருக்கி போடுகிறது. ஏன் பாஸ்டர், ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? ரொம்ப கவலையா இருந்துச்சு, சர்ச்சுக்கு வரல. கவலை கர்த்தர் பேசுகிற வார்த்தையில நீங்க கொள்ளுறீங்க. இப்ப உட்கார்ந்து நீங்க கவலையா இருக்கிறீங்க பாருங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கவலை வார்த்தையை கொல்லுது, கவலை வார்த்தைகளை நெருக்குது. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இப்ப கவனிங்க, என்ன சொன்னோம்? நான் சிறியவனாயிருந்தேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் கர்த்தருடைய வார்த்தை விழுந்துட்டு. இப்ப 30,
60, 100 வளர்ந்துட்டு வருது, வளர்ந்துட்டு வருது. நான் என்ன செய்ய போறேன்? நான் கவலைப்பட்டு இந்த வசனத்தை நெருக்க விடாமல் இப்ப இந்த பக்கம் திரும்பி இந்த வசனத்தை பேச போறேன். இந்த வசனத்துக்கு தண்ணீர் ஊற்ற போறேன். நான் சின்னவனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானே. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்காய் ஏந்தினதையும் நான் பார்க்கல. கடனா இருக்கிறீங்களா? கடனா இருக்கிறீங்களா? கடன் என்கிற கர்த்தர் ஒரு வார்த்தை விதைக்கிறாரு. நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். அது மரமாய் வரப்போகுது. இந்த மரத்தை வளர்க்கணும், இல்லைன்னா அந்த மரத்தை சாகடிக்கணும். பாஸ்டர், வாக்குத்தத்தம் நிறைவேற இல்ல, ஆண்டவர் மேல தவறு இல்ல, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ சுகமாயிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தை விதை, அது 30, 60, 100, அது 100, 30, 60 வளருது. பெரிய மரமா, பெரிய மரமா, பெரிய மரமா. இந்த மரத்தை நான் வளர்க்க போறேன், இல்ல இந்த மரத்தை நான் சாகடிக்க போறேன். முடிக்கிறேன் செய்தி. எப்படி வளர்க்கிறது? எப்படி வளர்க்கிறது? எப்படி வளர்க்கிறது? அந்த வார்த்தைய தண்ணி ஊத்துறது, பேசணும். எதை பேசணும்? இப்ப உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கா? இல்ல நான் சுகமாவேன், இல்லை நான் சுகமாவேன், இல்லை நான் சுகமாவேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார், என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஓ ராஷேகேரா லிபியாந்தனா ரியாகாந்தனா. இப்ப கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 இப்ப பிசாசு வர முடியாது, பிசாசு வர முடியாது. ஹல்லேலூயா. இப்ப இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு வைங்களே. பைபிள் சொல்லுது, பிசாசு வசனத்தை பொல்லாங்கன் வார்த்தையை எடுக்க வருகிறானா, பொல்லாங்கன் வார்த்தையை எடுக்க வரான். உங்க வார்த்தையை கொன்னதுக்கு காரணம் நீங்க தான். இன்னைக்கு நான் பேசுறேன், இப்ப கூட்டம் முடிஞ்சு போகும்போது கவலையோடு போனா இவ்வளவு நேரம் பேசின வார்த்தை என்ன செய்யப்படும்? அது கொல்லப்படும். பிசாசு வசனத்தை எடுக்கிறான். இப்ப பிசாசு வர்றான், வர முடியாது. வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? இந்த 60, 30, 100 சொன்னவனை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இப்ப வேதம் சொல்லுகிறது, இப்ப வேதம் சொல்லுகிறது, இது ஒரு விதை. இப்ப இது வளரணும். பிசாசு வந்து எடுக்க பார்க்கிறான். எப்ப எடுக்க பார்ப்பான்னா, பைபிள் சொல்லுது உணராத போது. உணராத போதுனா அங்கே சரியான அர்த்தம் என்ன? தியானிக்காத பாது. தியானிக்காத போதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? திரும்ப திரும்ப சொல்லாத போது. இப்ப அந்த வசனத்தை சொல்லாம நான் எதை சொல்லிட்டு இருக்கேன்? என் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், என் கண்ணீரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், என் கடனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். என் கடன் மாறு 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 மாறித்தான் ஆகும். நான் ஆபிரகாமின் வித்து. பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க, பேசிட்டு இருங்க. தம்பி இதை கொஞ்சம் மேல வைங்க. பேசிட்டு இருங்க, வேகமாய் பேசிட்டு இருங்க. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க? ஆசீர்வதிக்கப்படுறீங்க, ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இப்ப கவனிங்க, இது விதை, இது விதை, இது விதை. இப்ப நான் இதை வளர்க்கலாம், இதை அழிக்கலாம், இதை வளர்க்கலாம், இதை சொல்லுங்க. நான் புசிக்க போறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஜீவன். எனக்கு பேசப்பட்டது மரமாய் வளர போகுது. நான் ஒன்ன சொல்றேன் பிரதர், நீங்க காணிக்கை நீங்க விதைக்கிறீங்கன்னா இதை விதைச்சா நாளைக்கு இது மரமா தான் வரும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்றேன், விதைக்கிறவனுக்கு விதை தருகிறவர். நீங்க எதை செய்யுங்க, நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பார். நல்லதை விதைங்க. நான் இப்ப கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டுட்டேன். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டேன். இப்ப நான் இதை வளர்க்க போறேனா கொல்ல போறேனா? வளர்க்க போறேனா கொல்ல போறேனா? அப்ப கொல்றது என்னது? சொல்லுங்க, சொல்லுங்க. இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. கவலை, கவலை என்றால் என்ன? பல திசைகளிலே என் சிந்தனை இழுக்கப்படுவது. ஆகையால் இப்ப இந்த கவலை இந்த வசனத்தை கொல்ல போகிறது. இப்ப நான் சொல்ல போகிறேன் என்ன என்றால், இப்ப பிசாசு வந்து எடுக்க பார்க்கிறார். ஆனால் வேதம் சொல்லுது, உணரும் பொழுது பிசாசு என்ன செய்ய முடியாதாம்? எடுக்க முடியாதாம். உணர்தல் என்றால் என்ன? திரும்ப திரும்ப சொல்லுதல். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கையில் அக்கினி மூன்றது. அக்கினி மூன்று. சொல்லுங்களே வாழ்த்துறது. ஏய், நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கையில், தியானிக்கையில் என்னது?
இப்ப நான் மரத்தை பார்க்கல, எங்கேயோ விதைச்சிட்டேன். நான் என்ன பண்றேன்? இந்த வார்த்தையை சொல்றேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். டாக்டர் சொல்றாரு நீ சாக போகிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்பு பயப்படுகிறேன். அந்த ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. அந்த ஸ்கேன் சொல்லுது, பிரதர் லிவர் எல்லாம் செத்துட்டு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். ஓ, எல்லாரும் சொல்றாங்க, பிரதர் இன்னும் கொஞ்ச நாள் நீ செத்து போக போகிறாய். ஆனால் நான் டாக்டர் ரிப்போர்ட்டை பேசுவதில்லை, டாக்டருடைய ஸ்கேனை பேசுவதில்லை. நான் பேசுவது என்ன? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஏய் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். கர்த்தருடைய வார்த்தை பேச பேச வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது அனல் கொண்டது. இப்ப நான் பேச பேச என்ன கொள்ளுது? நான் பேச பேச என்ன கொள்ளுது? எதை பேச பேச எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். நாளை இன்னும் ஒரு அற்புதத்தை பார்ப்பேன். ஏய் டாக்டர் சொல்றாங்க செத்து போறா, டாக்டர் சொல்றாங்க 10 ஊசி போடன்னு சொல்லி நான் அதை பேச போறதில்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இப்ப நான் பேச பேச எனக்குள்ள நெருப்பு நெருப்பு நெருப்பு. இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை சுத்தி என்ன வருது? இந்த வார்த்தை சுத்தி என்ன வருது? இந்த வார்த்தை சுத்தி என்ன வருது? இன்னொரு பிரதர் ஓடி வாங்க, இன்னொரு பிரதர் ஓடி வாங்க. ஹalleluya, ஆமென். இப்ப கவனிங்க, சரி இப்ப கவனிங்க. இவர் வந்து பிசாசு வைங்க சும்மா. இப்ப இவருக்கு வார்த்தை, இவர் என்ன இருக்கு வந்தது? நான் கவலைப்படும் போது என்ன செய்றாரு? இத தூக்குங்க, தூக்கிட்டு போங்க. நான் கவலைப்படுறேன், மாடா உழைச்சே என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை. இப்படி இருக்கிறோமே, இனி எப்ப ஆண்டவர் சந்திப்பாரு? இப்ப வசனத்தை வைங்க. இப்ப கவலைப்படும் பொழுது பைபிள் பொல்லாங்கன் வந்து, நான் எதை பத்தி பேசுறேன்? டாக்டர் சொல்லிட்டாரே, ஊசி போடணுமாமே, அங்க உட்காரணுமாமே, இப்படித்தான் நடக்கணுமாமே, இப்படித்தான் இருக்க கூடாதாமே சொல்லும் பொழுது பிசாசு பொல்லாங்கன்னு என்ன செய்யறோம்? வசனத்தை எடுத்து போ. என்ன வசனத்தை போனா, நான் உன்னை சுகமாக்குவேன். இப்ப இங்க கவனிங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒரு காணிக்கை பெட்டிட்டு காணிக்கை வேகம். இதுல ஏற்கனவே என்ன வசனம் விதைக்கப்பட்டுச்சு? நான் உன்னை, நான் எதை பத்தி பேசினேன்? டாக்டர், பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன டாக்டர்? பக்கத்துல பெரிய டாக்டர், பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. பைபிள் சொல்லு உணராத போது வசனத்தை எடுத்த கடன். ஐயோ, நான் சம்பாரிச்சு, என் புள்ள சம்பாரிச்சா கூட என் கடனை அடைக்க முடியாது. பிசாசு வசனத்தை எடுக்கிறான். 5 மாசம் சர்ச் வரீங்க, தாத்தா சாத்தானுக்கு தாத்தா பாருங்க, பாருங்க என்ன பாருங்க. துதிப்பேன் உம்மை, துதிப்பேன் துதிப்பேன் உம்மை, துதிப்பேன். பாஸ்டர் இப்ப 4 வருஷம் சபைக்கு வந்து ஒண்ணும் நடக்கலையே, இன்னும் பாஸ்டர் நான் இழுத்துட்டு தான் போகுது. டாக்டர் இன்னும் வரவர் என்ன சொல்றாரு? கட்டி பெருசா வருது. ஏன்? என்ன இல்ல 5 வருஷம் என்ன வரல? அந்த விதை என்ன வரல? இன்னும் கடன். ஏன்? ஏங்க கேட்கல? சரியா சொல்லுங்க. 50 ரூபாய் கீழே உழுது காத்துட்டு இருக்க யாருக்கும் சரியா சொல்லுங்க. யாராவது சரியா சொல்லுங்களேன். கேட்கல? இல்ல 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 இல்ல. இப்ப இதுவே எனக்கு கவலையா இருக்கு. இவ்வளவு நேரம் நான் பேசி நீங்க பதில் சொல்ல, என்னது சொல்லுங்க. ஏங்க மரம் வளரல? இல்ல 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 இல்ல. எனக்கு கவலையா இருக்கு. ஐயா
ஏங்க மரம் வளரல? இல்ல. ஐயா விதையத்தான பிசாசு தூக்கி விதை இருந்தா தானப்பா மரம் வரும். நான் மாங்காய் விதைய விதைச்சேன். நான் கண் முன்னாடி விதைச்சேன் பாஸ்டர். கர்த்தர் பேசுறாரு பாஸ்டர். நான் அவனை சுகமாக்குவேன் சொல்லு. நான் இப்படி போனேன். ஒருத்தர் என்ன செய்யறான்? மாங்காய் விதைய விதைச்சு எடுத்துட்டு போய், எனக்கு தெரியாது எடுத்து போனது. எப்ப எடுத்து போனா? நான் கவலைப்படும் போது இப்ப விதை இருந்தா தானப்பா. இப்ப நான் 4 மாசம் கழிச்சு வந்து சொல்றேன், 4 மாசம் சேர்ச்சுக்கு வர்றேன், இன்னும் கடனா இருக்கிறேன். யோ, வசனம் இல்ல. வசனத்தை கெடுத்தது யாரு? வசனத்தை கெடுக்க வச்சது யாரு? என்னுடைய கவலை. இப்ப பிசாசு வசனத்தை எடுத்துட்டான். இப்ப அந்த மரத்தை கொண்டாங்களே, இப்ப இந்த வசனம் எடுக்க முடியாது. ஏனென்றால் இப்பொழுது நான் பேசுகிறேன். எதை பேச போகிறேன்? வியாதியா? டாக்டர் சொன்னதை பேசுங்க பார்க்கலாம். நான் சுகமாக இருப்பேன். ஜெகோவா ராஃபா என்னோடு இருக்கிறார். இப்ப உங்க மாமியார் வர்றாங்க. ஐயோ, உன் வயிறை பார்த்த ஒரு மாதிரி இருக்கே. மாமியார் என்ன சொல்றாங்க? எப்படி எப்பயும் ஒரு மாதிரி வயிறுக்கும் வயிறு. ஓ, தழும்புகளால் சுகமாவேன். மாமியார் சொல்றது கூட காதுல போடக்கூடாது. தழும்புகளால் சுகமாவேன், தழும்புகளால் சுகமாவேன். பல காரியம் சொல்லுவாங்க. இந்த மத்திய ஸ்தலம், மத்திய பிரதேசம், சில பேருக்கு இந்த மத்திய பிரதேசம் மட்டும் வளர்ந்திருக்கும். கர்நாடகா எல்லாம் வளர்ந்துருக்க மத்திய பிரதேசம். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் தம் பிடிச்சு பேசுறேன். ஐயோ, இந்த வயிறு ஒரு மாதிரி இருக்கு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கையில் உங்களுக்குள்ள அனல் கொண்டது. இப்ப கவனிங்க, பேச பேச இத சுத்தி என்ன வருது? வசனத்தை சுத்தி. இப்ப வாங்க தம்பி, இப்ப இவர் வசனத்தை எடுக்க வர்றாரு. எடுக்க முடியல. ஏன்? என் பின்னாடி வந்து எடுக்க பாருங்க. எடுக்க முடியல. ஏன்? அவர் கைய போடுறாரு. முடியாது. ஏன்? எனக்குள்ள என்ன இருக்கு? இந்த வசனத்தை சுற்றி அக்கினி. கொஞ்ச நாள் அக்கினி இருக்கட்டுமே. இப்ப எடுக்க பாரு. இப்ப எடுக்க பாக்குறாரு. முடியல. எடுக்க பாக்குறாரு. ஏன் முடியலன்னா, என் வசனத்தை சுற்றி பேசி பேசி இப்போது அக்கினியை கொண்டு வந்துட்டேன். இப்ப அக்கினி வந்தோன்னே பிசாசு கைய போட பாக்குறான். ஹல்லேலூயா. நான் அடிக்கிறப்பா. பிசாசு கைய போட பாக்குறான். ஆனா என்ன செய்ய முடியல? வசனத்தை எடுக்க பாக்குற முடியல. ஏன்? இப்ப அக்கினி இருக்கு. அக்கினியை தாண்டி என்னால தொட முடியல. இப்ப நீங்க பேச 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 இதுவரைக்கும் நீங்கள் பேசின வார்த்தைகளை பிசாசு தொட முடியாது. திடீர்னு பார்த்தா, கனிய சாப்பிடுறீங்க. நல்லா இருக்கிறீங்க. வீடு கட்டிட்டீங்க. எப்படிங்க வீடு கட்டினீங்க? நான் இந்த வசனம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க. சொன்னாங்க பாஸ்டர், நான் பேசினேன். இல்ல அந்த கூட்டத்துல உங்க பக்கத்துல நானும் உட்கார்ந்து இருந்தேங்க பாஸ்டர். அன்னைக்கு தான் அப்ப எனக்கு மட்டும் வீடு வரல, உங்களுக்கு மட்டும் வீடு வந்துச்சு. உங்க வசனத்தை அன்னைக்கே பிசாசு தூக்கி போயிட்டான். நான் காத்துக்கொண்டேன். இப்ப புரியுதா? பாஸ்டர் நல்லா இருக்காருன்னு வசனத்தை கீழே விட மாட்டேயா. ஆமென். கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை சமூக சேவை சிறுவர் இல்லம், இலவச தையல் பயிற்சி மையம், விதவைகள் பராமரிப்பு, பார்வையற்றோர் உதவி மையம், உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கும் மேலும் விவரங்களுக்கும் கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை 40C அப்பசாமி கோயில் தெரு, தேரடி, திருவெற்றியூர், சென்னை 600019, இந்தியா. தொலைபேசி எண் 914225734648 மற்றும் 914425903854. Gethsemane Full Gospel Church, 40C Appasamy Koil Street, Theradi, Thiruvattrur, Chennai 600019, India.
Phone number 914425734648 914425903854. காணத் தவறாதீர்கள் 24 மணி நேர வெப் டிவி www.elshaddai.tv.in